இப்போ மனுஷங்க வந்து சாதனை படைக்கிறாங்க, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே இயற்கையால் நிகழ்த்தப்பட்ட சாதனைகளை தான் இவங்க மனுஷங்க வந்து இயற்கைக்கு போட்டி போட்டுக்கிட்டு உங்களை போல் நாங்களும் எங்களாலும் முடியும், உங்களை போல் எங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பறவைகள் பறக்குது. உங்களை போல் எங்களால் இயற்கையில் வந்து பறவைகள் பறக்குது, பறக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது, பறக்கிற உயிரினங்கள் நிறைய இருக்குது. உங்களை போல் நாங்களும் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆக இங்கே இல்லாத விஷயத்தை கண்டுபிடிக்கல. ஏற்கனவே இயற்கை நிகழ்த்திய சாதனை தான் இது, இயற்கையோட சாதனை. இங்கே நாம் இப்போ நாமளே ஒரு இயற்கையோட சாதனை தான். அப்புறம் வந்து ஒரு பறவை பறக்குதுன்னா அது இயற்கையோட சாதனை. பறவைகள் பறக்குது. அப்புறம் வந்து ஒரு வேகமாக ஓடுகிற ஒரு சிறுத்தை, இப்போ இதெல்லாம் ஒரு இயற்கையோட சாதனை தான். அதனால் இயற்கையோட சாதனை ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட இயற்கையின் சாதனைகள் இதெல்லாம். அதுபோல் நாங்களும் எங்களாலேயும் முடியும், உங்களை போல் நாங்களும், நீங்கள் எப்படி ஆச்சரியமான ஒன்றோ, இயற்கையாகிய நீங்கள் எப்படி ஆச்சரியமானவர்களோ அதுபோன்று உங்களை போல் நாங்களும் ஆகிறோம், உங்களை போல் ஒரு ஆச்சரியம் மிகுந்தவர்கள் தான் நாங்களும் அப்படின்னு சொல்லி இயற்கையோட போட்டி போட்டுக்கிட்டு, இயற்கை ஏற்கனவே பல லட்சம் வருடங்களாக நிகழ்த்திய சாதனைகள், பல கோடி வருடங்களாக நிகழ்த்திய சாதனைகளை தான் மனுஷங்க வந்து உங்களை போல் நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இயற்கை ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கு, உங்களை போல் நாங்களும் ஒரு உலகத்தை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் இது வந்து கண்டுபிடிப்பு அப்படிங்கும்போது இது வந்து ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட ஒரு சாதனை தான். அந்த வகையில் வந்து இது எப்போவுமே நமக்கு ஒரு இன்பத்தை தருமா அப்படின்னா இது தராது, ஓரளவுக்கு தான். சரி, முடியும், எங்களாலேயும் முடியும். இயற்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியில் இதான் இந்த சாதனை. இயற்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக மனுஷங்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு மனித உயிராக வாழ்வதற்கு இயற்கை மனித உயிர்களின் கண்ணோட்டத்தின்படி இயற்கையை புரிந்து கொள்வது. ஏற்கனவே அவங்க குரங்குகளாக விலங்குகளாக காடுகளில் வாழும் பொழுது அவங்க ஒரு இயற்கையை அந்த விதத்தில் புரிஞ்சிருப்பாங்க. ஒரு விலங்குகளாக ஒரு இயற்கையை புரிந்து கொண்டிருந்திருப்பார்கள். இப்போ அவங்க மனுஷங்களாக மாறிட்டாங்க. மனம் எனும் நோய் ஏற்பட்டனால அவங்க மனுஷங்களாக மாறிட்டாங்க. மனுஷங்களாக அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிவிட்டு மனுஷங்களாக நாங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான பரிசோதனைகள் தான். மனித உயிர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ முயற்சிகள், இவ்வளோ கண்டுபிடிப்பு, இவ்வளோ சாதனைகள். இது எல்லாமே எதுக்காக இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, வாழ்ந்து பார்த்து ஒரு பரிசோதனை பண்ணுறாங்க. எப்படி வாழ வேண்டும், மனுஷங்க எப்படி வாழணும் அப்படின்ட்டு வாழ்ந்து பார்த்து ஒரு பரிசோதனையை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சரியா, அது சரியில்லை, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் எல்லாராலையும் இது முடியல, எல்லாராலையும் முடியணும். அதுதான் வந்து யாரோ இருவரால் மட்டும் முடிந்தால் மட்டும் போதாது, எல்லாராலையும் முடிகிற ஒரு விஷயத்த, எல்லாராலையும் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதை ஏற்றுப்பாங்க. மற்றபடி நீ சிறப்பாக வாழ்கிற, விமானத்தில் போகிற, விண்வெளிக்கு போகிற அப்படின்னா அது எல்லாராலையும் முடியுமா? எல்லாராலையும் முடிகிற ஒரு விஷயமா இருந்தால் அதை ஏற்றுக்குவாங்க. எல்லாராலையும் முடியும், இது எல்லா வயதுலேயும் முடியணும். ஆண்களுக்கும் முடியணும், பெண்களுக்கும் முடியணும். வெறும் ஆண்களுக்கு மட்டும் முடியக்கூடாது. ஆண்களுக்கு மட்டும்னா ஆண்கள் வயசானவங்களுக்கும் அந்த வாழ்க்கை ஈஸியாக இருக்கணும். வெறும் இளமை பருவத்தில் ஒரு 50 வயசு வரைக்கும் அது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டங்க, முடியாது, ரிட்டையர்மெண்ட்டு, அப்புறம் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கோங்க, உங்களால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொல்லி 58 வயசில் ரிட்டையர்மெண்ட்டே கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி அப்போ ஆண்களால் கூட இந்த வாழ்க்கையை வாழ முடியல. அப்போ பெண்கள் நாங்கள் வீட்டிலே உட்காந்துக்கிறோம், பாதி பேர் வீட்டிலே உட்காந்துட்டாங்க. அப்புறம் அப்படி அந்த மாதிரி முடியாத ஒரு வாழ்க்கை இது. அப்போ இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன் இப்போ 58 வயசில் ரிட்டையர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏற்றுக்கலப்பா, நான் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கல, என்னால் முடியலை, 58 வயசுக்கு மேலே நான் வாழ முடியாத ஒரு வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை முறை மேலே எனக்கு உடன்பாடு இல்லை. அது மாதிரி பெண்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களால் முடியாது, இந்த வாழ்க்கை முறை இது செல்லாது, நல்லா இல்லை, இது கஷ்டமாக இருக்குது, வேறு எதாவது புதுசாக கண்டுபிடிங்க, அப்புறமா நாங்கள் வரோம் அப்படின்றாங்க. பெண்கள் பின்வாங்கிட்டாங்க. இந்த வாழ்க்கை முறை எங்களுக்கு ஏற்றுக்க முடியாது, எங்களுக்கு அதாவது இந்த வாழ்க்கையை வாழாமல் நீ என்னப்பா பண்ணிகிட்ருக்க, அவ்வளோ ஈஸியாக இருக்கணும், இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவ்வளோ கஷ்டமா, வீட்டிலே உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடிச்சா அதை மட்டும்தான் வீட்டில் உட்கார்றது போல் அந்த வேலையை செஞ்சுட்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். வீட்டில் உட்காரதுல ஒரு அர்த்தமும் கிடையாது, ஒரு நியாயம், அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது. வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமாக மாறணும். அந்த அளவுக்கு ஒரு எளிதான ஒரு வாழ்க்கையை கண்டுபிடிக்கணும். தொழில் செய்வது என்பது எளிதான ஒரு நடைமுறை, எளிதிலும் எளிது அந்த மாதிரி மாறணும். அந்த ஒரு வாழ்க்கைக்காக பரிசோதனை பண்ணுறாங்க. இது சரியா, இது ஓகேவா, இப்படி வாழ்ந்தால் ஓகேவா, இது உங்களுக்கு ஓகேவா, ஏற்புடையதாக இருக்கா, இந்த ஆஃபீஸ்க்கு 2 வீலர்லாம் போயிட்டு வரலாம், பரவாயில்லையா,
அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இல்லைங்க, வேண்டாம், செல்லாது, இதெல்லாம் வந்து சரியில்லை, இது நிறைய ஆபத்து இருக்குது, இன்னும் வேறு மாற்றுங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் எந்த ஒரு வாழ்க்கை முறையும் உங்களுக்கு ஏற்புடையதாகவே இருக்காது. எல்லாத்துக்கும் பொதுவானதாக இது இருக்கவே இருக்காது. ஏன்னா இது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால் எது எளிதுன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் எளிது. அதைத்தான் மனுஷங்க ஏற்றுப்பாங்க. இது நல்லா இருக்குது, அப்போ நீ வந்து நிறைய தியாகம் பண்ணணும். அது நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் சமமான ஒரு வாழ்க்கை முறை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை முறை. எல்லாராலும் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கை முறை. எல்லா வயதிலையுமே வாழலாம். சின்ன வயசுலேருந்து வேலைக்கு போயிடலாம். எவ்வளோ அருமையான வாழ்க்கை முறை பாருங்கள். நீ நடக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீ உதவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்கள் விவசாய நிலத்தில் அம்மாவோட அப்பாவோட விவசாய நிலத்துக்கு போய் நீ வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடைசி வரைக்கும் நீ எப்போ நடக்க முடியாமல் படுக்கையில் விழுகிற வரைக்கும் நீ வேலை செய்யணும். உனக்கு வேலை இருக்கணும். இங்கே நீ செய்கிற அளவுக்கு வேலை இங்கே இருக்கணும். நீ படுக்க முடிகிற அளவுக்கு 100 வயசு தாண்டி உன்னால் நடக்க முடியுது, ஆனால் உன்னால் அப்போ உனக்கு இங்கே வேலை இருக்கணும். நீ செய்வதற்கு இங்கே தொழில் இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை முறை தான் மனுஷங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு வயசு நடக்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்க தொழில் செய்ய ஆரம்பிச்சிடணும். அம்மா அப்பாவுக்கு உதவியாக அவங்களோட தோட்டத்துக்கு போயிட்டு ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்குற. 2 வயசில் இன்னும் சூப்பராக அவங்க வேலை பார்ப்பாங்க. 3 வயசுலலாம் பரபரன்னு அம்மா அப்பாவுக்கு உதவியாக அவ்வளோ ஆர்வமாக அந்த தோட்டத்தில் அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருப்பாங்க. அப்போது ஒரு 8 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நிலத்தையே கொடுத்துடலாம். எவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை பாருங்கள். இது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இயந்திர அறிவியல் உலகில் படிக்கிறது எல்கேஜின்னா யூகேஜின்னா 1வது 2வது 10வது 12வது காலேஜி, அப்புறம் ஒரு 25 வயசுக்கு அப்புறம் தான் இவர் வேலைக்கே போகிறாரு. பணத்தை சம்பாதிக்கிறக்காக வேலைக்கே போகிறாரு. தன்னுடைய தேவையை சம்பாதிக்கிறக்காக வேலைக்கே போகிறாரு. ஆனால் ஒரு நாயோட வாழ்க்கை முறை என்ன? வாழ்நாள் ஆயுட்காலம் என்ன தெரியுமா? 12 வருஷம்தான். ஒரு நாய்க்கு ஆயுட்காலமே 12 வருஷம்தான். அந்த 25 வயசுக்குள்ளேயே நிறைய உயிரினங்கள் பிறந்து இறந்து முடிந்து விடுகிறது. 2-3 தலைமுறை வந்துடுது. ஒரு நாய்க்கு 2-3 தலைமுறை 2-3 நாய் வந்து வாழ்க்கை காலம்தான். மனுஷங்க வந்து அவ்வளோ காலம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ காலம் படித்து 25 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை பாருங்கள். அவ்வளோ கடினமாக இருக்குது. 25 வருஷம் பயிற்சி எடுத்தால் தான் நீ இங்கே ஒரு தொழிலே செய்ய முடியும். இங்கே பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு தொழிலை செய்யணுன்னா 25 வருஷம் பயிற்சி எடுக்கணும். பள்ளிக்கூடங்கள்லேயும் கல்லூரிகள்லேயும் போயிட்டு. அவ்வளோ கடினமானது, அந்த அளவுக்கு கடினமானது. அப்போ நமக்கு இது வந்து எல்லாத்தாரையும் ஏற்றுக்க முடியாது. இது நல்லா இல்லைங்க, இது சரியில்லை. 25 வருஷம் வெட்டியாக உட்காந்து படிக்கிறவங்க பேரில் உட்காந்து வாழ்க்கையை வேலை பார்க்குறதுக்காகவே ஒருத்தர் அவ்வளோ கஷ்டம். அப்போ ஈஸியாக இருக்கணும். எது ஈஸி அப்படின்னா, நான் நடக்க ஆரம்பித்தோடனே நான் செய்கிற தொழிலை எனக்கு கற்றுக்க ஆரம்பிச்சிடணும். இங்கே ஒரு தொழில் இருக்கணும். அதுதான் விவசாயம். அப்போ அந்த தொழிலை வந்து எளிதான விவசாயம் இருக்குது, கடினமான விவசாயமும் இருக்குது, எளிதான விவசாயமும் இருக்குது. கடினமான விவசாயத்தை நீ பண்ணணும் அப்படின்னா நீ 25 வருஷம் படிக்கணும். இங்கே இருக்கிற இப்போ கடினமான விவசாயம் இருக்குல்ல, சொட்டு நீர் பாசனம் அல்லது வந்து தானிய உற்பத்தி, இப்படி நிறைய விவசாயமே சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ வந்து அதுக்கே நீ நல்லா படித்தா தான் நீ அதில் சிறப்பாக மாற முடியும், சிறப்பானவராக இருக்க முடியும். படிக்காதவங்க செய்கிற விவசாயம் கண்டிப்பாக அது அந்த அளவுக்கு பெருசாக லாபம்லாம் இருக்காது. படித்தவங்க இன்னும் அதை நுட்பமாக செய்வாங்க, சிறப்பாக செய்வாங்க. அதனால் இங்கே வந்து இது வந்து ஏற்புடையது இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. ஈஸியாக இருக்கணும் வாழ்க்கை, விவசாயமும் ஈஸியாக இருக்கணும். ஒரு 2 வயசு குழந்தை கூட அது என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி. ஒரு செடியை நடுற, தண்ணி ஊற்றுற, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு 2 வயசு 3 வயசு வளர அவ்வளோ 8 வயசில் தேர்ச்சி. வேலையை செஞ்சுக்கிட்டே பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வேண்டியது, அப்புறமா தொழில் செய்யும். அப்படிலாம் கிடையாது. டேரெக்டாக வேலை செய்ய வேண்டியது, டேரெக்டாக தொழிலில் கால் வச்சிட வேண்டியது தான். 1 வயசில் நடக்க ஆரம்பித்தா 1 வயசுலேயே தொழிலில் கால் வைக்க ஆரம்பிச்சிடுவேன். கால் வச்சு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்போ எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை பாருங்கள். யாருக்கும் சுமையாகவே இருக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து ஒரு சுமையாகவே கருத மாட்டாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றின பயமே இருக்காது. அவங்க உதவியாக இருப்பாங்க. பிள்ளைகள் இருந்தாக்கா எவ்வளோ உதவியாக இருக்குது. அந்த பிள்ளை பருவம் என்பது பெற்றோர்களுக்கு தான் உதவி. பிள்ளைகளை வளர்ப்பதற்காக பெற்றோர்கள் கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு நினைக்கக்கூட முடியாது. அதாவது அவங்க கொஞ்சம் கடினப்படுவாங்க பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு. ஆனால் அதுக்கு அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களுக்கு பயங்கர உதவியாக இருப்பாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் தான் கஷ்டம். நடக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உதவியாக இருப்பாங்க. எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மக்கள் செய்கிற தொழிலை பார்த்திங்கன்னா விவசாய தொழில், எளிதான விவசாயம். அந்த குழந்தைகள் 1 வருஷம்தான் அந்த பெற்றோர்களுக்கு, அதாவது வயிற்றில் சுமக்கும்போது அந்த தாய் வந்து கஷ்டப்படுறா அதை சுமக்கிறதுக்காக. அப்புறம் அந்த குழந்தை பிறக்குதா, 1 வருஷம் வரைக்கும் நடக்கிற வரைக்கும் அந்த தாய்க்கு கஷ்டம். அந்த குழந்தை நடக்க ஆரம்பித்த உடனே
அது இந்த தாயோட போய் விவசாய நிலத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதால் முடிஞ்ச ஒரு வேலையை செய்யும் அந்த குழந்தைகள். ஏதோ எடுத்து கொடுக்குறது, அந்த காய்கறிகளை பறித்து கொடுக்குறது, முடிஞ்ச வேலையை செய்யும். சின்ன குழந்தை தானே. அப்படியே அந்த வருஷம் ஒரு மாதம் அதிகமாகும்போது அந்த குழந்தைகளோட செயல்திறன் அதிகரிக்கும். அடுத்த மாதம் 1.5 வயசு ஆகிடுச்சி, 2 வயசு ஆகிடுச்சி. இப்போ பார்த்தா அது இன்னும் பயங்கரமாக வேலை செய்யும். அந்த அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ உதவியாக இருக்கும். அப்பா அம்மாவுக்கு வேலையை வைக்காது அந்தளவுக்கு இந்த குழந்தைகளே 8 வயசு வரைக்கும் அந்த 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகள் இந்த பெற்றோர்களுக்கு அவ்வளோ உதவியாக இருப்பாங்க. அப்புறம் பாருங்கள், 8 வயசுக்கு அப்புறம் தனியாக விவசாய நிலம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த குழந்தைகளுக்கு 8 வயசில் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 8 வயசில் அவங்க பயங்கர தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க. தேர்ச்சி அடைந்த விவசாய நிலத்தில் விவசாயம் எளிதான விவசாயத்தை பண்ணுறதுல பயங்கர தேர்ச்சி அடைந்து அவங்களுக்கு தனியாக 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்களா. அப்போ இந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அடடா, அந்த பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும், இந்த பிள்ளை இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தோமே, நல்லா உதவியாக இருந்தாங்களே, இப்போ அந்த பிள்ளை தனியாக போகிறாங்க அப்படிங்கும்போது, தனியாக போய் விவசாயம் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு கொஞ்சம் சுமை, கொஞ்சம் கூடுதல். அது வரைக்கும் உதவியாக இருந்த அந்த பிள்ளை தனியாக போகிறாங்க அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்க. அந்த அளவுக்கு பிள்ளைகள் ரொம்ப எளிதாக பிள்ளைகளாலும் அந்த 8 வயசுக்குள்ளேயே வேலையில் தேர்ச்சி பெற்றுருவாங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை. அதை நோக்கி தான் மனுஷங்க எது எளிதான வாழ்க்கை முறை அதை கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாருக்கும் பொதுவான 8 வயசு குழந்தை கூட 2 வயசு குழந்தை கூட வேலை செய்ய முடிகிற ஒரு தொழில் அது. அந்த ஒரு வாழ்க்கை 2 வயசு குழந்தைக்கு கூட ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகள் தொழிலில் உழைக்க ஆரம்பித்தாலே ஒரு மரியாதைங்கிறது வந்துடும். உற்பத்தியில் ஈடுபட்டு விட்டாலே, அதாவது யாராவது எப்போன்னா நீ உண்ணுகிற உணவை நீ உற்பத்தி செய்கிற திறன் உனக்கு வந்துவிட்டாலே அவங்களுக்கு மரியாதை வந்துடும். இப்போ படிக்கிற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மரியாதை இருக்காது. வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு மரியாதை வந்துடும். வேலைக்கு போகும்போது அவங்க உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது மரியாதை வந்துடும். அதுபோன்று இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க 2 வயசுலேயே அவங்களுக்கு மரியாதைலாம் வந்துடும். 2 வயசு 1 வயசு 2 வயசுலலாம் 3 வயசுலலாம் மரியாதை வந்துடும். அவங்க விவசாய நிலத்தில் இறங்கி வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வேலை பார்த்து உற்பத்தியில் ஈடுபட ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் அவ்வளோ சுயமரியாதை எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா எப்படி சுயமரியாதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு 2 வயசு ஆண் குழந்தை கூட இன்னொரு 2 வயசு ஆண் குழந்தைய பார்த்து வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க. இது இயற்கையான விதிமுறை. வாங்க போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் 2 வயசு ஆண் குழந்தை இன்னொரு 2 வயசு ஆண் குழந்தைய பார்த்து வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. பெற்றோர்களை பார்த்து வாங்க போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆண் குழந்தைக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு. ஆனால் பெண் குழந்தைகள் அப்படி இருக்க மாட்டாங்க. பெண் குழந்தைகள் அம்மாவை பார்த்தும் வா போன்னு தான் கூடுவாங்க. அப்பாவை பார்த்தும் வா போ, வாடா போடா, வாடி பொடி, அம்மாவை பார்த்து வாடி பொடின்னுவாங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து, தனது வயசுக்கு ஈக்குவலான ஃப்ரெண்ட்ஸை பார்த்து வாடி பொடின்னு தான் பெண் குழந்தைகள் பேசுவாங்க. அந்த அளவுக்கு அது மாதிரி ஆண் குழந்தைகள் எப்படி பேசுவாங்கன்னா, தனக்கு வயசுக்கு இணையான ஆண் நண்பர்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, 2 வயசு பையனாக இருந்தாலும் சரி, 3 வயசு பையனாக இருந்தாலும் தனது வயசுக்கு இணையான ஆண் குழந்தைகளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்க போங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா சார், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம்னுவாங்க. பாருங்கள் அந்த அதிசயம். இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, இந்த மரியாதையான நடைமுறைகள் ஏன் வருது அப்படின்னா, அவங்க சின்ன வயசில் வேலைக்கு போயிடுறாங்க. சின்ன வயசில் 1 வயசு நடக்க ஆரம்பிச்சிட்டாலே இவங்க பெற்றோர்களுக்கு உற்பத்தியில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. உற்பத்தியில் அவர்களால் உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்படிங்கும்போது அவர்கள் அந்த மரியாதையை உணர்கிறார்கள். அந்த தொழில் செய்யும்போது தான் நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு படித்தாலும், நீ என்றைக்கு சுயமாக சம்பாதிக்கிறியோ அன்றைக்கி தான் உனக்கு வீட்லேயும் மரியாதை, வெளியிலேயும் மரியாதை. அது வரைக்கும் அவமானத்தில் தான் நீ படிக்கிற காலகட்டங்கள் எல்லாமே அவமானம் தான். ஏன்னா பிறருடைய உழைப்பில் படிக்கிறதுனால உனக்கு அது ஒரு அவமானமாக இருக்கும். அந்த அவமானத்தில் வாழ்கிறதுனால தான் அந்த ஆண்கள் ஒருத்தர் பார்த்து வாடா போடா, படிக்கிற பசங்க பார்த்திங்கன்னா ஒருத்தர் வாடா போடான்னு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னாக்கா, அவங்க அப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஆண்கள் தங்களுடைய வயசுக்கு இணையானவங்கள பார்த்துட்டு வாங்க போங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சம்பாதிக்கும் போது தான் மரியாதைன்னா என்ன, மரியாதைங்கிறத நமக்கும் தேவை, மற்றவங்களுக்கும் தேவை அப்படிங்கிறத உணர்றாங்க. அப்போ இந்த நடைமுறை அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே அவங்க வேலைக்கு போகிறதுனால 1 வயசு 2 வயசுலேயே அவங்க பெற்றோர்களுக்கு உதவியாக வேலை செய்து, விவசாய நிலத்தில் வேலை செய்து உற்பத்தியில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் ஆண் குழந்தைகள் தங்களுக்கு வயதுக்கு இணையானவர்களை பார்த்து வாங்க போங்கன்னுவாங்க. அது மாதிரி மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஆண் குழந்தைகள் தங்கள் நண்பர்களிடமிருந்து மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. பெண்கள்
வாடி போடின்னு பேசுவாங்க. தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து வாடி போடி, அப்பா அம்மாவை பார்த்து வாடி போ அம்மாவை பார்த்து வாடின்னுவது, அப்பாவை பார்த்து வாடா டேய் அப்படின்றது. அந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு இயல்பு. அந்த துணிச்சல் ஏன் வருது? அது ஒரு அப்போ அவங்க மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா மரியாதையை எதிர்பார்க்குறாங்க. என்கிட்ட பணிவை எதிர்பார்க்குறாங்க. அம்மாக்கிட்டேருந்து பணிவை எதிர்பார்க்குறேன். என்கிட்ட பணிவாக நடந்துக்கோ, அப்பாக்கிட்டேருந்து பணிவாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பாவை பார்த்து வாடான்றாங்க. அப்போ அது எப்படி வருது? அந்த துணிச்சல் எப்படி அந்த பெண் குழந்தைகளுக்கு வருகிறது அப்படின்னா, அந்த தைரியம் எங்கேருந்து வருகிறது? சின்ன வயசுலேயே அவங்க வேலைக்கு போகிறாங்கல்ல, சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்கிறாங்கல்ல, அதனால தான் அந்த பெண் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு தைரியம் வருது, அப்படி ஒரு துணிச்சல் அப்படித்தான் அவங்களுக்கு வருது. ஒரு சின்ன வயசுலேயே பெண்களுக்கு இன்றைக்கி பெண்கள் பயந்து போயிருக்காங்க. பயந்து போய் தான் அவங்க அவமானத்தில் பிறருடைய உழைப்பில் வாழ்கிறோமே அப்படிங்கிறதுனால ஒரு அவமானத்துலேயும் பயத்துலேயும் தான் பெண்கள் அப்பா அம்மா பார்த்து வாங்க போங்கன்றதும் அல்லது ஆண்களை பார்த்து வாங்க போங்கன்றதும் அதெல்லாம் பயத்தில் தான். பெண்கள் ஆண்கள் அனைவரையும், அனைத்து வயது ஆண்களையுமே வாடா போடா வா போன்னு தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு தைரியம் மிகுந்தவர்கள், வீரம் மிகுந்தவர்கள் பெண்கள். அதனால் இப்போ ஆண்கள் அனைத்து வயது ஆண்களும் பெண்களை பார்த்து வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பணிவும் பயமும் கொண்டவர்கள் தான் ஆண்கள். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறைக்கு காரணமே இந்த மாதிரியான வாழ்க்கை முறை தான் மனுஷங்க எதிர்பார்க்குறாங்க. மரியாதையும் இருக்கணும், அதாவது மரியாதையும் இருக்கணும், சுதந்திரமும் இருக்கணும், பாதுகாப்பும் இருக்கணும், ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை தான் மனுஷங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் விண்வெளிக்கெல்லாம் போகிறோம், அதெல்லாம் பண்ணுறோம் தான். ஆனால் மரியாதை இருக்கா? ஒன்றுமே இல்லையே, மரியாதையே இல்லையே. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பும் இல்லை, ஒரு மரியாதை இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, சுதந்திரம் இல்லை, இன்பம் இல்லை, ஒரு துன்பமும் துயரமும் தான். ஒரே சோகமாக இருக்குது, சோக நாடகம் மாதிரி இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது. ஒரு மாதிரி சோகமும் பயங்கரமான ஒரு திரைப்படம் போல் இருக்குது. பயங்கரமும் சோகமும் நிறைந்த ஒரு திரைப்படம் போல் தான் இருக்குது. அதனால் இதை ஏற்றுக்க முடியாது. இதில் சுயமரியாதை இல்லை, ஒரு மரியாதைங்கிறது இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. அதனால் இதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் எதை ஏற்றுப்பாங்க அப்படின்னா, நிறைய பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க, இந்த வாழ்க்கை முறை சரியா, இது சரியா, அது சரியா அப்படின்னு நிறைய பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் இல்லை நல்லா இல்லை. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஒரு சரியான வாழ்க்கை முறையை நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கையை கண்டே பிடிக்க முடியாது. அதனால் எல்லாருக்கும் பொதுவான வாழ்க்கை முறை எதுனா, அங்கே எல்லாராலையும் முடியணும், அந்த வாழ்க்கையை எல்லாராலையும் வாழணும், எல்லாரும் தொழில் செய்யணும், எல்லா வயதிலும் செய்யணும். அதாவது படுக்கையில் விழுகிற வரைக்கும் தொழில் செய்யணும். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு தொழில் இருக்கணும். ஒரு வயசு நடக்க ஆரம்பித்தோடனே அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கணும் ஒரு தொழில் என்பது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் எதிர்பார்க்குறோம். அப்புறம் அந்த தொழிலில் மரியாதை, அப்போ அந்த தொழில் அப்படி ஒரு தொழில் செஞ்சிட்டாலே மரியாதை வந்துடும். அதாவது படுக்கையில் விழுகிற வரைக்கும் அந்த தொழிலை செய்யணும். அதுமாதிரி ஒரு நடக்க ஆரம்பித்தோடனே இந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போ அந்த ஒரு உலகத்தில் தான் மரியாதைங்கிறது இருக்கும். தொழில் செய்யும்போது தான் எல்லாராலையும் தொழில் செய்யணும். எல்லாருமே தொழில் தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். தொழில் செய்யாத ஒருத்தருக்கு மரியாதைங்கிறது, பிறரை சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்து சாப்பாட்டுக்காகவும் எல்லாத்துக்கும் பிறரை எதிர்பார்த்து இருக்கீங்க, இருப்பிடத்துக்காக அப்படின்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. உங்கள் தேவையை நீங்களே பூர்த்தி பண்ணும்போது அந்த மரியாதை அப்போ உங்களுக்கு வந்துடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அது எல்லா வயதிலுமே உங்கள் தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணணும், இன்னொருத்தர் எதிர்பார்க்கக்கூடாது. முதுமையை காரணம் காட்டி பிள்ளைகளை எதிர்பார்க்குற பெற்றோர்கள், நான் குழந்தைங்கிறது சொல்லிட்டு பெற்றோர்களை எதிர்பார்க்குற பிள்ளைகள், நான் குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் படிக்கிற பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களை எதிர்பார்க்குற பிள்ளைகள், இது எல்லாமே ஒரு சரியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறையை மனுஷங்க ஏற்றுக்க மாட்டாங்க. கொஞ்சம் காலத்துக்கு பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க, பரிசோதனை பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ நான் அந்த முடிவை சொல்லிட்டேன்ல, இந்த முடிவை நான் ஏற்கனவே சொல்ல வேண்டிய 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது. ரொம்ப லேட்டாக சொல்கிறேன், ரொம்ப லேட்டாக இந்த உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்தளவுக்கு இந்த வாழ்க்கை முறை என்பது மக்களுக்கு இது பிடிக்கல, இது ஏற்புடையது அல்ல என்கிற அந்த பரிசோதனையின் முடிவை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வாழ்க்கை முறை ஏற்புடையதா இல்லையா, வாழ்ந்து பார்க்குறாங்க, ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்து பார்க்குறாங்க. ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே வேலை பார்த்தாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்கள்லாம் அங்கே கிடையாது. அப்போ எல்லாருமே சின்ன வயசில் வேலை பார்த்தாங்க, கடைசி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வாழ்கிற வரைக்கும் உழைக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதிங்கிறது அவங்ககிட்ட இருந்தது. முதுமையை காரணம் காட்டி வீட்டில் இருக்கிறதோ, பெண்கள் என்று சொல்லிக்கொண்டு வீட்டிலே இருப்பது, நாங்களெல்லாம் பெண்கள், அது மாதிரி நாங்கள்லாம் குழந்தைகள், அப்படி நாங்கள்லாம் படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்கிற வழக்கம்லாம் இப்போ தான் வந்துச்சு. ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும். அப்போ சின்ன வயசுலேயே உழைச்சாங்க, கடைசி வரைக்கும் உழைச்சாங்க. அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா அப்படின்னா, அங்கேயும் நிறைய கஷ்டம்லாம் இருக்குது. அங்கேயும் கடினமான வாழ்க்கை, எல்லாராலையும் முடியாத விஷயம். எல்லா வேலையும் எல்லாராலையும் முடியணும்.
பெண்களால் இது செய்ய முடியாது, ஆண்களால் மட்டும்தான் இது செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த பாகுபாடே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னா அந்த அளவுக்கு எளிதாக மாற்றணும். நீங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா வாழ்க்கையை எளிதாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது எல்லாருக்கும் எல்லா வயதுலேயுமே அது ஏற்புடையதாக இருக்கணும். சின்ன பசங்களால் கூட அந்த வாழ்க்கையை வாழணும், சின்ன பசங்க கூட அந்த ஒரு தொழிலை செய்யணும். அதுமாதிரி படுக்கையில் விழுகிற வரைக்கும் அந்த தொழிலை ஒரு வயதான முதியவர் கூட செய்யணும். அந்த அளவுக்கு ஏற்புடையதான ஒரு வாழ்க்கை, அதுதான் எளிதான வாழ்க்கை. அதுதான் எளிதான வாழ்க்கை தான் எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்குமே தவிர கடினமான வாழ்க்கை பாரபட்சங்களையும் வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளை தான் ஏற்படுத்தும், சமத்துவமின்மை தான் ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு நீங்கள் கடினமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்துடும், பாரபட்சம் வந்துடும், வேற்றுமை வந்துடும், ஆண் பெண்கிடையே வேற்றுமை வந்துவிடும், ஒற்றுமை ஏற்படாது. அப்புறம் வன்முறைகள் ஒற்றுமை வந்துச்சுன்னா வன்முறை வர ஆரம்பிச்சிடும். ஒரு அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. அன்பு, பாசம், ஒழுக்கம், கட்டுப்பாடு எதுவுமே இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு எளிதாக நீங்கள் போகிறீங்களோ, வாழ்க்கையை எந்த அளவுக்கு எளிதாக மாற்றிக்கிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மனித வாழ்வில் ஒற்றுமை இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அன்பு, பாசம் என்பது இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மனித வாழ்வில் கொஞ்சம் அன்பு இருந்தது, அங்கேயும் வன்முறை இருந்தது, சாதி வெறி எல்லாமே இருந்தது. மதவெறி என்பது அப்போ பெருசாக தலை தூக்கலை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மதவெறி 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் மதவெறி என்பது கிடையாது, சாதி வெறி இருந்தது. ஆனாலும் அன்பு பாசம் என்பது இருந்தது. காரணம் என்னென்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயோ அல்லது உலகத்தில் பெரும்பாலான மக்கள் எளிமையாக தான் வாழ்ந்தாங்க. இந்த அளவுக்கு வாழ்க்கை என்பது கடினமாக இல்லை. கடினமாக மாறும்போது தான் இங்கே வந்து ஒரு அன்பு பாசம் இல்லாமல் போச்சு, வேற்றுமைகள் அதிகரிச்சிருச்சு, எனக்கண்ண அப்படிங்கிற மாதிரி நினப்பு, எனக்கண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்போட மனுஷங்க சுயநலமாக வாழ்கிற வாழ்க்கை முறை இப்போ தான் உருவாச்சிருக்கு. மனித வாழ்க்கை எந்த அளவுக்கு கடினமாக மாறுதோ அந்த அளவுக்கு இங்கே பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும். ஒற்றுமை இருக்காது, வேற்றுமை இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள், குற்றங்கள், வன்முறைகள், நோய்கள் எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், உடல் உழைப்பு குறைஞ்சி போயிடும். அப்போ மனித வாழ்க்கை எந்த அளவுக்கு எளிமையாக மாறுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு எளிமையாக மாற அந்த ஒற்றுமை அதிகரிக்கும், அன்பு பாசம் அதிகரிக்கும், எல்லாராலையும் அது முடியும். சுயமரியாதை அதிகரிக்கும். எந்த அளவுக்கு மனுஷங்க எளிமையாக வாழ்கிறாங்களோ அந்த அளவுக்கு சுயமரியாதையும் அதிகரிக்கும். ஆண் பெண் சமத்துவம் அதிகரிக்கும். ஏன்னா எளிமையான ஒரு வாழ்க்கையில் பெண்களாலும் அந்த வாழ்க்கையை வாழ முடியும், அந்த வாழ்க்கையில் உள்ள ஒரு தொழிலை செய்ய முடியும். தொழில் எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு மனித வாழ்க்கை ரொம்ப எளிதாக இருக்கும். தொழில் தான் வந்து மனித வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ நீங்கள் செய்கிற தொழில் எளிதாக இருந்தால் மனித வாழ்வில் சமத்துவம் நிலவும், ஆண் பெண் சமத்துவம் அப்போ தான் நிலவும். நீ செய்கிற தொழிலை கடினமாக மாற்றிக்கிட்டே போனீங்கன்னா நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. 58 வயசுக்கு மேலே என்னாலாம் இந்த தொழிலை செய்ய முடியாது, நாங்களாம் பெண்கள், இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் கிடச்சா அதிலேருந்து தப்பிச்சிருவாங்க. அந்த காரணம் என்கிற ஓட்டை வழியாக ஒரு பானையில் நிரப்பப்பட்ட அந்த தண்ணீரானது சல்லுன்னு தண்ணி வெளியே ஓடி வந்துடும். அதனால் ஏதாவது காரணம் கிடைக்கணும் தப்பிக்கிறதுக்கு. இந்த கடினமான வாழ்க்கை முறையிலேருந்து தப்பிக்கணும்னா ஏதாவது ஒரு காரணம். எனக்கு வயசாகிடுச்சு, நான் படிக்கிற பையன், நான் படிக்கிற பசங்க, எனக்கு வயசாகிடுச்சு, நாங்கள்லாம் பெண்கள், நாங்கள்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு காரணம். அதுக்காக கர்ப்பிணி பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு விவசாய வாழ்க்கையில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வேலைக்கு போவாங்க, வேலை செய்வாங்க. கர்ப்பிணி பெண்கள் கூட வேலை செய்வாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு விவசாயம் எளிதாக இருந்தால் அந்த வேலையை வந்து கர்ப்பிணி பெண்கள் செய்கிறதுல என்ன, குடிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது சுகப்பிரசவத்துக்கு வழிவகுக்கும், அது தேவையும் கூட அந்த அளவுக்கு. அப்போ அதே நேரத்தில் வந்து குழந்தை பிறந்துச்சு அப்புறம் ஒரு வருஷம் வரைக்கும், ஒரு 6 மாதம் வரைக்கும் வீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக அந்த வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த விவசாய வேலை, எளிதான விவசாயம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள அந்த எளிதான விவசாயம் வந்து அந்த மாதிரி எல்லாரையும் வேலை செய்ய வைக்க கட்டாயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை அது. நியாயமான காரணங்களுக்காக மட்டுமே ஓய்வு எடுக்கிற மனுஷங்க முன்வருவாங்களே தவிர உழைக்காமல் ஏன் இருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒரு காரணமும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஏதாவது ஒரு காரணம் கிடச்சா தப்பிக்கணும். ஏதாவது ஒரு காரணம், நான் வயசாகிடுச்சு, எனக்கு 58 வயசாகிடுச்சு, ஜாலி, அது மாதிரி தான் நினைக்கிறாங்க. 58 வயசாகிடுச்சு, 60 வயசாகிடுச்சு, எப்படா 60 வயசாகும், வீட்டில் உட்காரலாம், 40 வயசு தான் ஆகுது, இன்னும் 20 வருஷம் பொறுக்க வேண்டியிருக்கு, 60 வயசில் இப்போ வீட்டிலே உட்காந்துடலாம்ப்பா, அந்த வேலை செய்கிறப்பெல்லாம் பேசாமல் பெண்களாக பிறந்திருக்கலாம், உங்களுக்கு வேலைக்கே போகாமல் வீட்டிலே உட்காந்து சீரியல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி கூட யோசிப்பாங்க. அப்புறம் படிச்சிருந்தா நம்ம படிக்கிற காலத்தில் அது ஒரு வாய்ப்பு. அது மாதிரி தப்பிக்க தான் பார்க்குறாங்க. இங்கே செய்யப்படுகிற தொழிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா,
ஏற்றுக்கொள்கிற மாதிரியான காரணம் கிடச்சுன்னா நம்ம தப்பிச்சிடலாமே அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்புறம் நிறைய சம்பாதிச்சிட்டா பேங்க் பேலன்ஸை பேங்க்கில் போட்டால் நம்ம வேலைக்கே போக வேண்டாம். நல்ல 1 கோடி ரூபா பேங்க்கில் இருந்தால் மாதம் 50,000 வட்டி வாங்கிட்டு வேலைக்கே போக வேண்டாம். இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா? அல்லது இந்த தொழிலேருந்து தப்பிக்கிறது, இந்த கடினமான தொழில் நடைமுறையிலேருந்து தொழில் செய்யாமல் இருப்பதற்காக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா? வாய்ப்புன்னா என்னது? இந்த மாதிரி ஏதாவது நிறைய 1 கோடி ரூபா பணம் இருந்தால் பேங்க்கில் போட்டு அதோட வட்டியை வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்கல்ல, அது மாதிரி வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்காதா? இப்போ வாடகை வீடை கட்டி விட்டுட்டாக்கா, காம்ப்ளெக்ஸு வாடகை வீடெலாம் கட்டி விட்டா வாடகை மாதம் வாடகை வாங்கிட்டே ஒரு வாழ்க்கை வாழலாமே. நம்ம வந்து பொழுதுன்னைக்கு டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை வாழலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் தப்பிக்க பார்க்குறாங்க. ஏன்னா இது அவ்வளோ கடினமாக இருக்குது. இப்படியே நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த உலகத்தை கொண்டு போவீங்க? எல்லாருமே தப்பிக்க பார்க்குறாங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகத்துலேருந்து தப்பிக்க தான் பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை தேடுறாங்க, ஏதோ ஒரு வாய்ப்பை தேடுறாங்க. அப்போது ஐயோ முன்கூட்டியே நான் பிளான் பண்ணியிருந்தா சின்ன வயசுலேயே நிறைய நிலங்களை வாங்கி போட்டிருந்தேன், அப்போல்லாம் விலை குறைவாக இருந்தது, இந்நேரத்துக்கு நிறைய விற்று நான் வேலைக்கே போகாமல் வீட்டிலே உட்காந்து சாப்பிடுவேனே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே இந்த உலகத்துலேருந்து தப்பிக்க தான் பார்க்குறாங்க. அதனால் நீ எங்கேயும் அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளால் அப்படி ஓடவும் முடியாது ஒழிய முடியாதுன்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எங்கே போனாலும் ஒன்றை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது இந்த உலகம். அப்போ வந்து மனுஷங்க இதுலேருந்து தப்பிக்க தான் பார்க்குறாங்க. அது அப்போது தப்பிச்சிடணும். அது எப்போ தப்பிக்க முடியும்னா 2040 நம்ம தப்பிச்சிருவோம். எல்லாருமே தப்பிக்க நினைக்கிறாங்க. அதனால் நம்ம 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது நம்ம இங்கேருந்து தப்பிச்சு அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற உலகம். அங்கே போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கணுங்கிற எண்ணம் உனக்கே தெரிஞ்சிடும். இனிமேல் தப்பிக்க முடியாது. அங்கே பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது. வீடு காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டி விட்டு மாதம் ஆனால் வாடகை வாங்கிட்டு பொழுதன்னைக்கு டிவி பார்த்துக்கிட்டு உட்கார்ற அந்த வாழ்க்கைங்கிறது கிடையாது. அதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. பணம் இல்லாதனால வட்டி நல்லா பேங்க்கில் பணத்தை போட்டு மாதம் ஆனால் வட்டி எடுத்து சாப்பிட்ற வாழ்க்கை அங்கே கிடையாது. இந்த மாதிரி வயசானாலும் நீ வேலை பார்த்து தான் ஆகணும். உன்னுடைய உணவை நீ தான் தேடணும். நீ பெண்ணாக இருந்தாலும் உன்னுடைய உணவை நீ தான் தேடணும். நீ சின்ன வயசுங்கிறதுனால வேலைக்கு போகாமலாம் இருக்க முடியாது. சின்ன வயசுலேயே நீ உங்கள் அம்மா கூட அப்பா கூட தோட்டத்துக்கு போய் வேலை பார்க்கணும். இப்படி தப்பிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் அதை ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த தப்பிக்க முடியாத வாழ்க்கை இருக்குல்ல, அதை ஏற்றுக்கிறாங்க. உழைப்பிலிருந்து தொழில் செய்வதிலிருந்து தப்பிக்க நினைக்கிறாங்க. ஏன்னா நம்மெல்லாம் முதல்ல உயிரினங்கள் ஆடு மாடெல்லாம் ஒன்றும் விவசாயம் பார்க்குறதில்ல, போய் டைரெக்டாக உணவை தேடிக்குது. அப்படி இருக்கும்போது நாம் விவசாயம் பண்ணி அல்லது ஒரு தொழிலை பண்ணி பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறோம். அப்படிங்கும்போது இது ஒரு செயற்கையான நடைமுறை. அந்த செயற்கையான நடைமுறையே நமக்கு ஒரு கஷ்டம்தான். அது ஏன்னா செயற்கையான போய் டைரெக்டாக அதாவது இந்த உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் பழங்கள், மாம்பழங்கள், கொய்யா பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, அதாவது ஏகப்பட்டது இருக்குன்னு வைக்கிங்களேன். இந்த 800 கோடி பேர் 1000 கோடி மக்களுக்கும் ஏகப்பட்ட காய்கறிகள் பழங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பற்றாக்குறையே கிடையாது. வேலைக்கே போக வேண்டிய அவசியம். தானாக அந்த செடி மரங்கள் முளைச்சி காய்களும் பழங்களும் தொங்குது. அது எங்கே பார்த்தாலும் அந்த உணவு குவியல்கள் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்றைக்குமே இப்படி தான் இருக்கும். லட்ச வருஷங்களா கோடி வருஷங்களா இது மாறவே மாறாது. அப்படின்னா மனுஷங்க வேலைக்கே போக மாட்டான். பறிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஆட வேண்டியது, ஜாலியாக தூங்க வேண்டியது. அந்த மாதிரி உணவெல்லாம் உற்பத்தி பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு தொழிலை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. இங்கே நிறைய தொழிலே செய்ய மாட்டாங்க. இங்கே உணவுகள் உங்களுக்கு காய்கறிகள் பழங்கள் எல்லாம் தாராளமாக இருக்குது. நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை, உன் வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்னா வேலைக்கே நிறைய பேர் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு தெரியலையே. ஆனால் அப்படி இங்கே ஒன்றும் இல்லை. அதனால தான் நம்ம வேலைக்கு போக வேண்டியிருக்கு, விவசாயம் பண்ண வேண்டியிருக்கு, விவசாயம் பண்ணி உணவை உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ பிற உயிரினங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஒரு மாடு என்ன பண்ணுது, புல்லை மேய்து. அங்கே தயாராக இருக்குது, போய் புல்லை எடுத்து மேய்து. அதுக்கு புல் எங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்குது, இல்லை அதுக்கும் பிரச்சனை இருக்கும். அப்போ ஒரு மாடு எல்லா இடத்துலையும் புல்லை மேய்கிறது, அங்கே தயாராக இருக்குது. அது மாதிரி மனுஷங்களுக்கும் இங்கே காய்கறிகள் பழங்கள் எல்லாமே தாராளமாக கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மனுஷங்களும் வேலைக்கு போக மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வேலைக்கு போகிறதுங்கிறது நம்ம அந்தளவுக்கு எளிதாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி இல்லாத சுற்றி நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி விவசாயம் நம்மளே ஒரு தொழிலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதையும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, ரொம்பவும் கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் கொத்தடிமை போல் வேலை பார்த்துக்கிட்டு என்ன வாழ்க்கை இது?
இதுவே செயற்கை. மனுஷ வாழ்க்கையே செயற்கையானது. செயற்கையானதுனாலே அது கஷ்டம். ஆடு மாடெல்லாம் அதோட உணவை போய் தேடிக்குது, அங்கே ரெடியாக இருக்குது. அதுக்கு புல் எல்லாம் தானாக வளர்ந்து கிடக்குது, அங்கே போய் சாப்பிட்டுக்குது. ஆடு மாடு எல்லாமே எல்லாத்துக்கும் உணவு தாராளமாக தயாராகவே இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் மனுஷங்களுக்கு மட்டும் பாருங்கள், அவங்க மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு நாள் ஃபுல்லாக தொழிலை பண்ணி அந்த பணத்தை கொண்டு தேவைகளை பூர்த்தி பண்ணி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா? அதை எப்படி மனுஷங்க ஏற்றுப்பாங்க? பிற உயிர்களோடு அந்த உயிரினங்கள்லாம் ஆடு மாடு கூட ஈஸியாக வாழுது, நாம ஏன்ப்பா இப்படி செத்து சுண்ணாம்பாகணும்? நினைப்பாங்களா மாட்டாங்களா? நினைப்பாங்க. அப்போது அதுக்காக நம்ம பிற உயிரினங்கள் போல் நம்ம இருக்க முடியாது. பிற உயிரினங்கள் போல் நம்ம இருக்க முடியாது. அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா கஷ்டப்படுறது ஒரு உணவுக்காக மட்டும் இல்லை, நிறைய வகையில் நமக்கு அது பாதுகாப்பை தருகிறது. நமது வாழ்க்கை முறை கொஞ்சம் திட்டமிட்டு வாழ்வதன் மூலம்தான் மனித உயிர்கள் இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பிற உயிரினங்கள் ஈஸியாக போய் உணவை தேடிக்கலாம், ஆனால் அவைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவைகள் பிற உணவு சங்கிலியில் மாட்டிக்கிட்டு பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுகிற நிலைமையில் தான் பிற உயிரினங்கள் இருக்குது. மனுஷங்களுக்கு அந்த உணவு சங்கிலிருந்து தப்பிச்சிட்டாங்க. பிற உயிரினங்கள்லேருந்து எந்த ஆபத்தும் இல்லை. அப்படிங்கும்போது அப்போ மனித உயிர்கள் அது எதனால் சாத்தியமாச்சுன்னா, மனுஷங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க. பிற உயிரினங்களை காட்டிலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க. அந்த கஷ்டம்தான் மனித உயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. அதுக்காக ரொம்பவும் கஷ்டப்படக்கூடாது. ஓவராக கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் ஓவராக கஷ்டப்படும்போது அதுவே மனுஷங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிருது. அதுவே மனுஷங்களுக்கு அழிவை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் ரொம்பவும் கஷ்டப்படாமல் மென்மையாக ஒரு குறைந்தபட்சம் இதை விட கஷ்டப்படாமல் இருக்க முடியாது. கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதுக்கு கீழே கஷ்டம்னு ஒன்றும் கிடையாது. இதை விட எளிதான கஷ்டங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இதை விட ஈஸியான வேலை ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி உலகம் முழுக்க அவங்க செய்கிற வேலை எப்படி இருக்கணும்னா, இதை விட ஈஸியான வேலை ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு இருக்கணும். அப்படிப்பட்ட வேலையை தான் இதை விட எல்லாத்துக்கும் பொதுவான வேலை, எல்லாத்துக்குமே ஈஸியான வேலை. ஈஸியான வேலைங்கிறது எனக்கும் இல்லை, எல்லாத்துக்கும் ஈஸியான வேலை. வயசானவங்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இது ஈஸியான வேலைப்பா அப்படின்னு, ஈஸியான தொழில், ரொம்ப எளிதான தொழில் இதுதான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தொழிலை செய்யும்போது தான் அந்த தொழில் அங்கே எல்லாருக்கும் அந்த தொழிலை தான் அத்தனை பேரும் செய்கிறோம். அப்படிப்பட்ட எளிதான தொழிலை அத்தனை பேரும் செய்யணும். அப்படி செய்யும்போது தான் இந்த மனித வாழ்க்கையை மக்கள் ஏற்றுப்பாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் மனுஷங்க போயிட்டுருக்காங்க. அப்படி ஒரு எளிதான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் மனுஷங்க தேடி அலைஞ்சி ஓடி போய்கிட்டு இருக்காங்க.